ஜெய் ஸ்ரீராம். சுந்தரகாண்டம் சர்க்கம் 41. இப்படிலாம் சீத்தையால் சிறந்த வார்த்தையால் கொண்டாடப்பட்ட ஸ்ரீ ஆஞ்சநேயர் திரும்ப போக நிச்சயித்து அந்த இடத்துலேருந்து வெளியேறுறாங்க. சிந்திக்க தொடங்கினாங்க. ஹனுமான் அந்த இடத்துல சிந்திக்கிறாரு, ஆலோசனை செய்கிறாங்க. கருங்கண்ணலாகிய பிராட்டி என்னால் பார்க்கப்பட்டாங்க என்பது ஒரு நல்ல செயல்தான். என்னாலும் கூட இன்னும் சில காரியங்கள் செய்யப்பட வேண்டியிருக்கு. அரச நீதியாக சொல்லப்பட்டுள்ள 4 வகை உபாயங்களில் முதல்ல 3 உபாயங்களுக்கு அடுத்தபடியாக 4வது உபாயத்தை இங்கே பயன்படுத்தி பார்க்கணும்னு ஹனுமான் ஆலோசனை செய்கிறாங்க. ராட்சசர்களிடம் சமாதானம் செய்து கொள்வது என்பது நல்லது இல்லை. அளவற்ற பொருள் வளம் கொண்டவர்களை செல்வத்தை கொடுத்து வசப்படுத்த முடியாது. பலத்தான செருக்கு கொண்டு இருப்பவர்களை பேதம் செய்து பிரிக்கவும் முடியாது. அதனால் இவர்களிடம் பராக்கிரமத்தை காட்டுவது சிறந்த உபாயம்னு எனக்கு படுது. இந்த சந்தர்ப்பத்தில் மிகுந்துள்ள காரியத்தை செய்து முடிப்பதில் பராக்கிரமத்தை காட்டுவதை தவிர வேறு எதுவுமே இல்லை. இங்கே வீரர்கள் கொல்லப்பட்டாதான் ஒரு வழியாக ராட்சசர்கள் அடக்கி போவாங்க. ஒரு குறிப்பிட்ட வேலை செய்து வரும்போது தான் அந்த மூல லட்சியத்திற்கு விரோதம் இல்லாத மற்ற பல காரியங்களையும் செஞ்சு முடிப்பவங்க செயல்திறம் உடையவங்க. சின்ன காரியமானாலும் அது முடிக்கிறதுக்கு ஒரே வழியை நம்பிக்கொண்டிருக்க கூடாது. பலவித உபாயங்களும் தெரிந்திருக்கணும் அதுக்கு. அப்படிப்பட்டவர் தான் காரியத்தை செயல் முடிக்கும் திறன் உள்ளவரை ஆவாங்க. எனக்கும் அவங்களுக்கும் இடையே யுத்தத்தில் தோன்றும் ஏற்றத்தாழ்வுகளை விசேஷமாக தெரிஞ்சுக்கிறேன் நான். அதன் பிறகுதான் வானர தலைவன் இருக்கும் இடத்திற்கு போனால்தான் மன்னன் கட்டளை நிறைவேற்றப்பட்டதாகும்னு நான் நினைக்கிறேன்னு ஹனுமான் மனசில் நினச்சிக்கிறாங்க. இப்போ எனக்கும் இங்குள்ள அரக்கர்களுக்கும் சுலபமாக பெரிய யுத்தம் உண்டாக போகுதுன்னு வழியை பார்க்கணும். அப்போதான் ராவணன் போர்க்களத்தில் தன் பலத்தை காட்டி என்ன எடை போடுவான். மற்ற எல்லா ராட்சச வீரர்களுக்கும் என்னால் அழிக்கப்பட்ட பிறகுதான் வேறு வழி இல்லாமல் ராவணன் தான் ஆகணும். இந்த யுத்தத்துக்கு அமைச்சர்களோடும் சேனைகளோடும் போர்க்களத்திற்கு வரும் ராவணனை எதிர்த்து அவருடைய நெஞ்சத்தில் உள்ள எண்ணத்தையும் அவங்களோட ஆற்றலையும் சுலபமாக தெரிஞ்சு கொண்டு நான் இங்கிருந்து திரும்ப போவேன். அந்த கொடுங்கோலனுடைய இந்த நந்தவனம் நந்தனம் போல கண்களையும் மனசையும் கவர்வதாகவும் பல வகையான மரம் கொடிகளிடம் விளங்குது. காய்ந்து உலர்ந்து போன காட்டை நெருப்பை எரிப்பதை போல இந்த வனத்தை அழிக்க போகிறேன். இதற்கு அழிவு ஏற்பட்டதுன்னா ராவணனுக்கு கோபம் ரொம்ப வரும். உடனே ராட்சச மன்னன் ஏராளமான குதிரைப்படை, தேர்ப்படை, யானைப்படை, காலாட்படை இதெல்லாம் அனுப்பி வைப்பான். திரிசூலம், காலாயசம், பட்டசம் முதலான ஆயுதங்களிடம் வரும் அவங்க பெரிய யுத்தம் ஏற்படும். ராவணனால் அனுப்பப்பட்ட ரணபராக்கிரம் மிகுந்த அவங்க ஒன்றை கூடி எதிர்த்தாலும் கூட தாங்க முடியாத ஆற்றல் படைத்தன்னா அவங்களை எத்தனை பேரையும் கொன்றுவிட்டு சுகமாக கிஷ்கிந்தைக்கு போவேன் நான். உடனே பேய்காத்து போல கோபம் கொண்டவரும் பயங்கரமான ஆற்றலும் படைத்தவருமான ஹனுமான் தன் தொடைகளால் தாக்கி மாபெரும் மரங்களை முறிக்க ஆரம்பிச்சாங்க. வீர ஆஞ்சநேயர் குதூகலமான பறவை கூட்டங்கள் நிறைந்ததும் பல வகையான மரம் செடிகள் கூடியதுமான பெண்களுக்குமான மரச்சோலையை அழிச்சார். அந்த பூங்காவனம் உழுக்கப்பட்ட மரங்களாலும் சின்ன பின்னமாக்கப்பட்ட தடாகங்களாலும் பொடி பொடியாக்கப்பட்ட மலை முகடுகளாலும் கண்களை உறுத்துவதாக இருந்தது. பல வகையான பறவைகளின் அலறினாலும் தகர்க்கப்பட்ட நீர்நிலைகளாலும் செந்நிறமான இளந்தளிர்கள் கரி போய் நிற்கும் மரங்கொடிகளாலும் பிரளயாகினால் அழிக்கப்பட்ட விட்டதை போல அந்த வனம் அங்கே இல்லாதா போகும். அதாவது வனம் என்னும் சொல்லுவதற்கு அடையாளமே இல்லாமல் போகும். பயத்தால் கலங்கி நிற்கும் பெண்களை போல கொடிகள் நிற்குது. அழிக்கப்பட்ட கொடி மண்டபம், அலங்கார மண்டபம், மகா சர்ப்பம், கொடிய விலங்கு, கல் மண்டபம், சாதாரண கட்டடங்கள் இதெல்லாம் அந்த மாபெரும் வனம் உருவழிந்தது போல இருக்கும். அசோக கொடிகள் படர்ந்ததும் ராவணனுடைய அந்தப்புற மணந்தையின் காமத்தை வளர்ப்பதான அந்த வனம் சீத்தையை காப்பாற்ற வந்த வானரத்தின் பலத்தால் அழிக்கப்பட்டு சோக கொடிகளின் கூட்டத்தால் நிறைந்ததாக ஆக்கப்பட்டு விட்டுச்சு.
ராட்சசபதியான மனசிற்கு முற்றிலும் பிடிக்காத காரியத்தை செய்துட்டு தான் ஒருவனாகவே ஏராளமான படை வீரர்களிடம் யுத்தம் செய்யும் விருப்பத்துடன் அந்த தோட்டத்தின் நுழைவாளில் வெற்றி திருவினால் பிரகாசித்த ஹனுமான் வந்து நின்று கொண்டு இருக்காங்க. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 41வது சர்க்கம் முடிவடைந்தது. ஜெய் சீதாராம்.